Hallelujah. Praise the Lord. சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும் பழைய ஒரு ஆவியானவரை பற்றின பாட்டு பாட போகிறோம். ரொம்ப அழகான ஒரு பாட்டு. ஆனால் பழைய வார்த்தைகள்ன்றதுனால கொஞ்சம் வேகமாக போனால் புரியவே புரியாது. நீங்கள் வீட்டில் போய் கூகுள் பண்ணி கூட அந்த பாட்டை பாருங்கள். ரொம்ப அழகான பழைய பாடல்கள் எல்லாம் விட்டுறவே கூடாது. பாருங்களேன், புதிய பாட்டு என்னதான் வந்தாலும் அவைகளில் இருக்கிற கருத்து உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அபிஷேகம் இருக்கிறது தெரியுதா? உங்களால் உணர முடியுதா? உங்கள் மேலே ஒரு தைலம் வழிகிறது. எப்பயுமே மறந்துடக்கூடாது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அதை இயேசு சொல்லிகிட்டே இருந்தாராம். அவர் ஊழியம் செய்கிற 3 வருஷமே சொல்லிகிட்டே இருந்தாராம். ஒவ்வொரு தடவை எந்திரிச்சு நிற்கும் போதும் சொன்னாராம், தேவனாகிய கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். நமக்கும் அதான் வழி. என்ன செய்ய போகிறோம்? அவர் கொடுத்த அபிஷேகத்துக்காய். அபிஷேகம் காசு கொடுத்தா கிடைக்காது. கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. அதை அவர் இலவசமாய் அவரை நம்பினதுனால் நமக்கு கொடுத்துருக்கிறார். என்ன செய்ய போகிறோம்? அவருக்கு இந்த வாரம் முழுக்க ஒரு தாட் ஓடிட்டே இருந்துச்சு பாருங்களேன். கொஞ்ச நாளாகவே என்னென்னா, அவருடைய அன்புக்கு நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னால் போதுமா? அன்புக்கு ரெஸ்பான்ஸ் அன்பு கொடுக்கணும். அன்புக்கு ரெஸ்பான்ஸ் அன்பு மட்டும்தானா? ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு டிகிரியில் இருக்குது. அவரோட அன்போட டிகிரியே பயங்கர ஹை. அது ரொம்ப உயரமான ஒரு பெரிய அகலம், ஆழம், நீளம், உயரம், 4th டைமென்ஷன் பேசுகிறாங்க அதில் எபேசியரில். நம்ம 3 டைமென்ஷனில் தான் இருக்கோம் பாருங்களேன். இந்த உலகமே 3 டைமென்ஷனில் தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் 4th டைமென்ஷனை பற்றி பைபிள் பேசுது. அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம், 4வது டைமென்ஷன். அவ்வளோ பெரிய அன்புக்கு நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பான்னு சொல்கிற அந்த சின்ன டிகிரி அன்பு ரெஸ்பான்ஸாக இருக்குமா அப்படின்னா, அதுக்கு இன்னொரு விளக்கம் இருக்கிறது. அது என்னன்னா, அன்புக்கு ரெஸ்பான்ஸ் வெறும் அன்பு மட்டுமல்ல, மரியாதை. அவர் மேல் நாம் காட்டும் மரியாதை. இந்த விதத்தில் யோசிச்சா நிறைய வசனங்கள் அதுக்கு ஒத்து வருது. தேவன் மேல் காட்டும் மரியாதை. எப்படி தேவன் மேல் மரியாதை காட்ட முடியும்? ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரம் கரெக்டாக சபைக்கு வர்றது ஒரு மரியாதை. அவருக்கு கனம். சரியான நேரத்துக்கு வர்றது மரியாதை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வர்றது மரியாதை. அவர் பெருசாயிட்டே வர்றார் என் நினைவுகளில். அது அவர் மேல் நான் காட்டும் மரியாதை. இது தேவன் மேலே மரியாதை காட்டுறோமா இல்லையான்னு சில விஷயங்களை பார்க்க முடியும். நல்ல சத்தமாக பாடுறது, எப்பயுமே அவருடைய ஆவிக்குரிய காரியங்களில் நாட்டமாக இருப்பது, விருப்பமாக இருப்பது, இதெல்லாம் தெரியும். அவங்கள பார்த்தாலே அவங்க மரியாதை உள்ளவங்களா, தேவனை மதிக்கிறாங்க, தேவனை கனம் பண்ணுறாங்க. ஆனால் அது மட்டும் வேதம் பேசலை. தேவன் மேல் உள்ள மரியாதையை இன்னும் சில இடங்களில் நாம் காட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். சொல்லப்போனால் இந்த இடங்களில் காட்டும் மரியாதை தான் தேவனுக்கு காட்டும் மரியாதைக்கான அளவுகோல் என்று வேதம் சொல்கிறது. என்ன? புருஷர்களே அன்பு கூறுங்கள், மனைவிகளே பயபக்தினா மரியாதை காட்டு உன் ஹஸ்பண்ட் மேலே. அன்புக்கு ரெஸ்பான்ஸாக மரியாதையை தான் பைபிள் சொல்லுது. மனைவிகளே, திருமணமாக போகும் மகள்களே, திருமணமாகிவிட்டவர்களே, உங்கள் ஹஸ்பண்ட் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கீங்களோ அதான் தேவன் மேலே காட்டுற மரியாதை. சரியா? அதான் அளவுகோல். தேவன் அப்படித்தான் அதை அளக்குறாரு. ஏன்னா தேவன் மேலே மரியாதை காட்டுறமா என்னென்னா அவருக்கு தெரியுங்க, எனக்கும் அவருக்கும் உள்ள விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இது உங்கள் ஹஸ்பண்டை கேட்டால் தெரியும் உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்காங்களா உங்கள் ஒய்ஃப். அப்போது அந்த மரியாதை. அடுத்தது பெற்றோர் பிள்ளைகளே உங்கள் பெற்றோரிடத்தில் பயபக்தியாக இருங்கள். அவங்களுக்கு பயந்து நடுங்க சொல்லலை, மரியாதை. பெற்றோர் காட்டும் அன்புக்கு பிள்ளைகளுடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கணுமா? மரியாதையாக இருக்கணும். பெற்றோர் காட்டும் அன்புக்கு பிள்ளை நான் உங்களை அன்பு நேசிக்கிறேன்னு சொன்னால் போதாது. ஏன்னா அவங்களோட அன்பு வேறு டிகிரியில் இருக்குது. அவங்க தியாகமாக எல்லாவற்றையும் செய்து பிள்ளைகளுக்காய் எல்லாம் கொடுக்கிறார்கள். அந்த கொடுக்கும் அன்புக்கு நாம் செலுத்த வேண்டிய ரெஸ்பான்ஸ் மரியாதை. அதே மாதிரி சபையில் ஒரு போதகர் இருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு மரியாதை காட்டணும். அப்போ தான் அவங்க சொல்கிற பிளெஸ்ஸிங் அவங்க வாழ்க்கையில் பலிக்கும். பாருங்களேன், அப்படி தான் அது இருக்கிறது. தேவன் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏன் லேட் ஆகுதுன்னா அவர் மேலே இன்னும் மரியாதை நமக்கு கூட வேண்டும் என்று தெரிகிறது. எவ்வளவாய் மரியாதை செலுத்துகிறோமோ அவ்வளவாய் தான்
வாக்குத்தத்தங்கள் பலிக்கும். கனம் கொடுக்க வேண்டும் அவருக்கு. சந்தோஷமாக கைத்தட்டி, சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும் கர்த்தனே எங்களுக்கு கரம் தந்து எங்களை தெரியும் நினைக்கிறேன். சந்தோஷமாக கைத்தட்டி பாடலாம். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கூட பாடலாம். தெரிஞ்ச பாட்டு தானே, எழுந்து நின்று நல்ல ஃப்ரீயா பாடுங்க. சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும் கர்த்தனே எங்களுக்கு கரம் தந்து என்றும் தாங்கிடும். சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவி தந்திடும். சித்தமோடு இந்த வேளை வந்திறங்கிடும். சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும் கர்த்தனே எங்களுக்கு கரம் தந்து என்றும் தாங்கிடும். சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவி தந்திடும். சித்தமோடு இந்த வேளை வந்திறங்கிடும். வானம் திறந்தருளும் பல ஞானங்கள் இந்நேரமிதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். வானம் திறந்தருளும் பல நிறமீட்டில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலன் நூற்றிடும். இன்னும் இன்னும் ஈசனேவும் நல்வரங்கள் ஈந்திடும். கண்ணீர்களில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும். கண்மலையும் மீட்பரும் என் காரணம் சொல்லுங்க. என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலன் நூற்றிடும். இன்னும் இன்னும் ஈசனேவும் நல்வரங்கள் ஈந்திடும். கண்ணீர்களில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும். கண்மலையும் மீட்பரும் என் காவலும் நீரே. வானம் திறந்தருளும் பல ஞானங்கள் இந்நேரமிதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். சுயமாடம்பரம் முற்றும் சுட்டெரிக்க வேணுமே. தயவு தாழ்மை நாவி தந்தருள வேணுமே. மாயமாலையாவை நின்றும் மனமதை பேணுமே. ஆயனே அடியார்களின் லோதரம் சொல்லுங்க சத்தமா. சுய ஆடம்பரம் முற்றும் சுட்டெரிக்க வேணுமே. தயவு தாழ்மை நாவி தந்தருள வேணுமே. மாயமாலையாவை நின்றும் மனமதை பேணுமே. ஆயனே அடியார்களின் அடைக்கலமே. வானம் திறந்தருளும் பல ஞானங்கள் இந்நேரமிதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குரு தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். அதிக அதிக அன்பில் அமிழ்ந்து அனுதினம் புதிய நவுகளாலும் புகழ்ந்தும்மை போற்றிட. அதிசயமே அகத்தின் கட்சியே இது சமயம் உன்னத நோதரம் சொல்லுங்க. அதிக 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 அன்பில் அமிழ்ந்து புதிய நவுகளாலும் புகழ்ந்தும்மை போற்றிட. அதிசயமே அகத்தின் குறைகள் அகற்றியே இது சமயம் உன்னத பலனிட்டிடும். வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரமிதில் வானவனை ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய. வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரமிதில் வானவனே வல்ல குரு தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. தானங்களை கொடுத்திருக்கிறார். தானம்னா கிஃப்ட். ஒன்றும் கொடுக்காம கொடுக்கிறது. கிஃப்ட்டுக்கு பேர் தான் தானம். தானங்களை தருகிறார், ஆசீர்வாதங்களை தருகிறார், திவ்ய ஆசீர்வாதங்களை தருகிறார். எத்தனை அழகான வார்த்தைகள் இருக்குது பாருங்களேன் அந்த பாட்டில். ரொம்ப அழகான பாட்டு. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசய நாதரை புகழ்ந்துடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர் சொல்லும்போது சந்தோஷமாக சொல்லணும். அவர் இல்லாமல் நம்ம இல்லை, நம்ம நிலை நிற்கிறது அவருடைய கிருபை. சந்தோஷமாக கைத்தட்டி ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசய நாதரை
புகழ்ந்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன். மக்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான், பழைய பாட்டு தான். அதுவும் சந்தோஷமாக கைத்தடி பாடலாம். நீங்க பாடலாம், அவரை பாடி பாடல் பாடி ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன், ஆனந்த கீதம் பாடின தடவை சொல்லுங்க. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன், ஆனந்த பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். சொல்லுங்க சத்தமா. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் நம் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வான மகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. சத்தமா. வானதூத சேனையெல்லாம் வான மகிமை விட்டு மானிடராய் வந்தவரே,
பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆனந்த பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால். ஹல்லேலூயா. எத்தனை பாட்டு பாடினால் போதாது. 1000 பாட்டு பாடிருக்கீங்களா? அட் அ ஸ்ட்ரெச். ஒரு நாள் தான் செஞ்சு பார்ப்போமே. செத்தா இருப்போம். 1000 பாட்டு 1 மணி நேரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ்க்கு 6 பாட்டு தான் பாட முடியும். 3 நிமிஷம் ஒரு பாட்டுன்னு வச்சுக்கிட்டாலும் ஸ்டான்ஸஸ்லாம் விட்டுட்டு பாடினாலுமே ஒரு 7 பாட்டு அரை மணி நேரத்துக்கு 14-15 பாட்டு தான் 1 மணி நேரத்துக்கு வரும். அப்போ 1000 பாட்டுனா என்ன கணக்கு சொல்லுங்களேன்? 1000 பாட்டுனா என்ன கணக்கு? 1 மணி நேரத்துக்கு 14 பாட்டு 15 பாட்டுனா 6 மணி நேரம் 7 மணி நேரத்தில் பாடவே முடியாது. 60 மணி நேரம் 60 மணி நேரத்தில் 1000 பாட்டு. 60 மணி நேரம்னா எத்தனை நாள்? 1 மணி நேரத்துக்கு 15 பாட்டு தான் வரும்னே. 1000 பாட்டு 1000 1000 1000 3 0 60 மணி நேரம் கூட இருக்கா போதாதுன்னு நினைக்கிறேன் நான். 60 மணி நேரம் 72 மணி நேரம் ஆகுமா? அப்படின்னா 3 நாளா? 3 நாள். அதை தூங்காமல் பண்ணலாம், சாப்பிடாமல் பண்ணலாம். தூங்காமல் சாப்பிடாமல் நம்ம இருக்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரு நாளை விட்டுருவோம். அப்போ 4 நாள் 4 நாள் வேறு வேலையை பார்க்கக்கூடாது, பாட்டு மட்டும் பாடிட்டே இருக்கணும். யாராவது நமக்கு சமைச்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு நம்மளால் முடியாது, நம்ம தான் சமையலை பண்ண வேண்டியது வீட்டில். அப்போ நம்ம 5 நாள் வச்சுக்கோமே. சமையல் செஞ்சு எல்லோரும் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு பாட்டு மட்டும் பாடிட்டுருக்கோம், தூங்கிட்டு பாட்டு மட்டும் பாடிட்டுருக்கோம். அப்படின்னா 5 நாள் வேணும். ஒரு நாள் செய்வோமே, நம்ம சபையில் கூட அதை பண்ணலாம். முந்திலாம் நாங்கள் அடிக்கடி பண்ணிகிட்ருப்போம் பாருங்களேன், 7 மணி நேரம் 3 மணி நேரம். இப்போ என்னமோ அது கொஞ்ச நாளாக பாட்டு தான் பாருங்களேன். அதாவது ப்ரேயரில் நம்ம வந்து அப்படியே அழுத்தத்திலேயே இயேசுவே 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 இயேசுவேன்னு அந்த பெருமூச்சோடு திரிகிறத விட பாட்டு பாடுறது வேகமாய் பதில்களை கொண்டு வரும். சரியா? 3 மணி நேரம் அழுத்தத்தில் திரிஞ்சிட்டு பதில் சில வரவே வராது. ஏன்னா கர்த்தர் வேற எதையோ நம்மகிட்ட பேசிகிட்டு இருப்பார், அது நம்ம காதுலையும் கேட்காது. நம்ம தான் அந்த பெருமூச்சிலேயே திரியிறோமே, அப்புறம் எங்கே? ஆனால் பாட்டு பாடினீங்கன்னா அவர் சத்தம் வேகமாக கேட்கும், 3 நிமிஷத்தில் கூட காரியம் நடக்கும், பதில் கிடைக்கும். அதனால் ஒரு தடவை வச்சு பார்க்கணும். 5 மணி நேரம் பாட்டு பாடுறது மட்டுமே வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சபையிலையும் கர்த்தர் கிருபையில் கர்த்தருடைய பலத்தில் இனிமேல் அதிகமாய் துதி ஆராதனை பெருக போகிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இப்படியே விட போகிறதில்லை. அநேகருக்கு ஆசீர்வாதம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு. சந்தோஷமாக கைத்தட்டி உண்மை ஆராதிக்கும்படி நான் வந்திருக்கிறேனப்பா. நீங்கள் செய்ததுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் தகப்பனே? நீங்கள் எங்கள் மேலே காட்டின அன்புக்கு, எங்களை நிறுத்தியதற்கு பிசாசு எத்தனையோ நேரங்களில் எங்களை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்த போது அவன் கையில் எங்களை விட்டு விடாமல் எங்களை, எங்கள் குடும்பத்தை, இந்த சபையை, எங்கள் பிள்ளைகளை நடத்தினீங்களே, நன்றி சொல்கிறோம்ப்பா. சந்தோஷமாக கைத்தட்டி நீங்கள் உங்கள் சத்தத்தை உயர்த்தி நல்லா கைத்தட்டி பாடணும்.